अरे हाँ यप्पा हाँ यम्मा है यप्पा हाँ यम्मा अடியே பீஸ்ட் படத்துல இருந்து செகண்ட் சிங்கிளான ஜாலியா ஜிம்கானா ரிலீஸ் ஆகிருக்கு. என்னங்க இது, இப்படி சிங்கிள்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாட்டிலையும் கலர் கலரா பொம்பளை பிள்ளைங்க கூட மிங்கிள் ஆகி மஜா வாடிக்கிட்டு இருக்கீங்க. இந்த கலர் ட்ரெஸ்ஸு, கூலிங் கிளாஸு, கோவா காஸ்டியூம், சுத்தி லேடிஸ், இது எல்லாத்தையும் பாக்குறப்ப தளபதி பாட்டு பாக்குற மாதிரி இல்ல, லெஜெண்ட்ஸ் ஆஃப் நாஸ்டர் டிவி ஆட பாக்குற மாதிரி இருக்கு. அப்டேட்டை பத்தி எதுவும் அறிவிப்பு இல்லாம அன்எக்ஸ்பெக்டடா ரிலீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப நான் கூட இது அனிருத்தோட 7 பாடுன்னு நினைச்சிட்டேன். சரிதானா? சரிதாப்பா. ஜாலியா ஜிம்கானா. ஏன்னா இந்த ப்ரோமோல டிவி ஆடுக்குண்டான அத்தனை அம்சங்களும் பக்காவா புரிந்துது. ஏங்க இப்படி பூ போட்ட சட்டையெல்லாம் போட்டு சின்ன பிள்ளைத்தனமா பண்றீங்கன்னு கேட்டா ஜாலி மூட கிரியேட் பண்றேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரு உண்மை தெரியணும், பீஸ்ட் சீரியஸ் படமா இல்ல காமெடி படமா, கடைசியில நீங்களும் குடும்ப படம்னு சொல்லிடாதீங்க, டென்ஷன் ஆயிருவோம் நாங்க. சன் பிக்சர்ஸ் மூவி ரிலீஸ் டேட்டே அனௌன்ஸ் பண்ண போறாங்க. இன்னும் கூட ஷூட் முடிக்கலன்னு அவசரத்துல அரக்குறையா ஆட் ஏஜென்சி கிட்ட இந்த சாங் எடுக்கிற பொறுப்பு நெல்சன் கொடுத்திருப்பாரோ. யோசிக்காத பட்டி ஸ்ப்ரைட் அடி. பீஸ்டோட மியூசிக் டைரக்டர் நட்ராஜ் பென்சில் மாதிரி இருந்தாலும் ஷார்ப்பா இருக்காரு அப்படின்னு நினைச்சு பெருமைப்பட்ட அரபிக் குத்து சிங்கிள் ரிலீஸ் ஆனப்போ, ஆனா இந்த மியூசிக்ல அந்த அளவுக்கு பெருசா ஒன்னும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லையே. பென்சிலோட ஷார்ப்னஸ் குறைஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். பென்சில கொஞ்சமா சீவனா சரி. இந்த ப்ரோமோல கலர் சொக்கவா போட்டிருக்கதால போத்து சரவணா ஸ்டோர்ஸ் ஜெயச்சந்திரன் ஆடுன்னு சொன்னா சூப்பர்னு சொல்லலாம். ஜெயச்சந்திரனில் கூல் சம்மர் கலெக்ஷன்ஸ் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். பாட்டை பார்க்கும்போது சில்லான வைப கொடுக்கறதால இந்த நவரத்ன தைலம், நைசில், போரோ பிளஸ் மாதிரியான பிரிக்லி ஹீட் பவுடர் ஆடு இல்லனா சத்யா ஏசி ஆடுன்னு சொன்னா கூட செம்மன்னு சொல்லலாம். சில்லு 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 காத்து ஐஸ் போல மனசு மாறியாச்சு. கூல் கூல் கிரியாஸ் பிரம்மாண்ட கடை, குறைவான விலை. அதுவும் இல்லையா, வெயிலுக்கு குடிக்க கோக்கு, பெப்சி, 7up, ஸ்ப்ரைட் இந்த மாதிரி கூல் ட்ரிங்க் ஆடுன்னு சொன்னா கூட வாவ் ஃபேண்டாஸ்டிக் ஆஃப் த ஆர்த்தமெட்டிக் ஆஃப் த ஆரோமேட்டிக்னு சொல்லலாம். இப்படி நாங்க நினைச்ச எதையுமே சொல்லாம பீஸ்ட் பாட்டுன்னு சொன்னா எப்படி? ஒருவேளை இந்த பாட்டு டாக்டரோட செல்லம்மா பாட்டு மாதிரி படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வருமோ? இல்ல டிரெக்டர், மியூசிக் டைரக்டர் எல்லாருமே இருக்காங்களே, அதான் டவுட். இந்நேரம் இந்த பாட்டை பார்த்து நம்ம பயபுள்ளைங்க எல்லாம் பூப்பட்ட சட்டையா தேடி பார்த்து அதை வாங்கி போட்டு சுத்த போறாங்கன்னு நினைக்கிறப்பதான் மனசுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. ஃபர்ஸ்ட் சிங்கிளான அரபிக் குத்து பார்த்துட்டு பீஸ்டோட ரிலீஸ்க்கு ஷேக் கெட்டப்ல படம் பார்க்க வந்துருவாங்களோன்னு பயந்தேன். ஆனா இந்த செகண்ட் சிங்கிள்ல இருக்க இந்த பூப்பட்ட சட்டை அந்த கன்றாவிகளை பார்த்து நம்ம கண்ணெல்லாம் அமைஞ்சு போறதுல இருந்து நம்ம கண்ணை காப்பாத்திடுச்சு. இந்த பாட்டுல தளபதி போட்டிருக்க அந்த ஓட்ட போட்ட உள்ளாடை, ஐ மீன் தட் கொசுவலை டிசைன் போட்ட பனியன், அதை கூட விட்டு வைக்காம வலை வீசி ஆன்லைன்ல தேடுற அளவுக்கு டெடிகேட்டடான ரசிகர்கள் தளபதிக்கு. இந்த படத்தை வாங்கி போட்டு சன் பிக்சர்ஸ்க்கு இந்த படம் வியாபாரம் ஆகுதோ இல்லையோ, இந்த டெக்ஸ்டைல்ஸ் ஓனர்ஸ்லாம் பூ போட்ட சட்டையா பார்த்து ஸ்டாக்கை மட்டும் ஏத்தி வைங்க. இந்த சம்மர் வியாபாரம் சும்மா பிச்சுக்க போகுது உங்களுக்கு. பட் ஆர்வ கோளாறுல அந்த சட்டை பனியன் எல்லாம் தேடி வாங்கும் ரசிக பெருமக்களே, அவருக்கு அந்த சட்டை நல்லா இருக்கு, நமக்கும் நல்லா இருக்கும்னு நினைச்சா எப்படி? 96 படத்துல த்ரிஷா போட்ட மஞ்சள் ட்ரெஸ்க்கு அப்புறம் இந்த கோல்டு கலர் பூ போட்ட மஞ்சள் சொக்கா தான் ட்ரெண்டிங் நம்பர் 1ல இருக்க போது. நெல்சனோட இயக்கத்துல வந்த இந்த பாட்டு குழு கலர் செட்டப்ல சுத்தி ஃபாரின் ஃபிகர்ஸோட ஒரு நல்ல ஜாலி வைபா ஒரு பக்கம் குடுக்கறதெல்லாம் உண்மைதான். இந்த பஞ்சதந்திரம் படத்துல வை ராஜா வைன்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு மாதிரி பசங்க எல்லாம் மஜாவா பாடி ஆடி என்ஜாய் பண்ற ஒரு ஜாலியான பாட்டு தான் இந்த ஜாலியில ஜிம்கானா. ஆடியோ லான்ச் இல்லைன்னு சொன்னதும் லைட்டாக டவுன் ஆகுற மாதிரி இருந்த உங்களோட ஃபேன்ஸை இப்படி அன்எக்ஸ்பெக்டடான ஒரு அப்டேட்டை விட்டு ஆஃப் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை இப்படி அல்டிமேட்டான ஒரு அப்டேட்டாக விட்டு அவங்களையும் ஆட விட்டீங்க. இந்த ஹேட்டர்ஸ் எல்லாம் என்னதான் விளம்பரம்னு கலாச்சாரம் எண்டில் தளபதி ஜாலியா ஜிம்கானான்னு சொல்றப்போ அவரோட வாய்ஸ்ல ஒரு மேஜிக் இருக்குல்ல, அந்த மேஜிக்கை ஃபீல் பண்ணவே இந்த ப்ரோமோவை எத்தனை வாட்டி வேணா பார்க்கலாம். ஆனா முத வாட்டி கேட்கிறப்பவே இந்த பாட்டு ஆல்ரெடி கேட்ட மாதிரியே ஒரு ஃபீலிங் வருது. அது ஏன்னு தான் புரியல. உங்களுக்கும் அப்படி ஃபீல் ஆகியிருந்தா கூச்சப்படாம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸ்டே டியூன்ட் வித் சொல்வதெல்லாம் ஃபேக்டே.